கர்த்தர் நல்லவர். ஆமே. நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் சொல்லுவேன், என் வாழ்நாளெல்லாம் நான் சொல்லுவேன் கர்த்தர் நல்லவர்னு. ஹல்லேலூயா. என் கடைசி மூச்சு வரை நான் சொல்லுவேன் கர்த்தர் நல்லவர். ஏன்னா நான் நல்லவளா இல்லாத காலங்கள். இப்போ நீங்கள் நல்லவளா அப்படின்னு கேட்டால் முயற்சி செய்கிறதற்கான அறிவாது கொஞ்சம் இருக்குது. ஆனால் நாம் நல்லவர்களாக இல்லாத போது, நாம் துன்மார்க்கராக இருந்தபோது, நாம் அந்நியராக இருந்தபோது, வசனம் சொல்லு, நம்ம தேவனுக்கு விரோதமானவர்களாக இருந்தபோது, கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்து தேவ கோபத்திற்கு பாத்திரவான்களாக இருந்தபோது கர்த்தர் நமக்கு நல்லவராக இருந்தார். ஆமென், ஆமென். அவர் எப்பவுமே மாறாதவரா, நம்ம எல்லாருக்கும் நல்லவராக இருக்கிற கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். சமீபத்தில் என்னோடு பேசி என்னோடு இடைப்பட்டு கொண்டிருந்த ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, நான் என்னுடைய பர்சனல் மெடிடேஷன் பிரசங்கத்துக்காக தயாராகிறது 2வது பகுதி. நான் தனியாக எனக்கென்று ஒரு ஜெப தியானத்தை வச்சுருப்பேன் பிரசங்கத்துக்கு. அதுக்கப்புறமா தான் நான் தயாராகுவேன். ஆனால் நான் தனியாக எனக்கும் ஆண்டவருக்கும் அப்படின்ற ஒரு ஜெப தியான நேரத்தை எப்பொழுதும் நான் வைத்திருக்கிறது என்று வழக்கம். சமீபத்தில் நான் தியானித்து கொண்டிருக்கிறது 1 யோவானை நான் தியானிக்கிறேன். அந்த 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை, ஒரே ஃபஸ்ட் இருக்கிற அந்த 2 வார்த்தையை மட்டும் யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். அது என்னுடைய அந்த ஜீவன் வெளிப்பட்டது. போதும் சிஸ்டர். ஹல்லேலூயா. ஒரு காலையில் அதிகாலை வேளையில் நான் தியானிக்கும்படி என்னுடைய வேத புத்தகத்தை பரிசுத்த ஆவியானவர் இந்த பகுதிக்கு நேராக திருப்பும் பொழுது இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு என் இருதயத்தில் வைத்தார். அந்த ஜீவன் வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. ஆமென். வேதத்தில் கர்த்தர் தரிசனமானார் அப்படின்னு நிறைய இடத்துல இருக்கா இல்லையா? தேவதூதர்கள் தரிசனமானா. இந்த இடத்துல வாசிக்கிறோம், யோவான் சொல்றாரு அவர் தரிசனமாகல, அவர் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. இதை நான் எப்பவுமே தமிழ் ஆங்கிலம் 2த்திலும் சேர்ந்து வாசிக்கிறது என்னுடைய வழக்கமாக இருக்குது. ஒரு ஆங்கிலம் தெரிந்தவர்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். எப்போவுமே தமிழ் பைபிளையும் இங்கிலீஷ் பைபிளையும் பக்கத்தில் வச்சு என்ன பண்ணுங்கள், வாசித்து பழகுங்க. நிச்சயமாக வாலிப பிள்ளைகள்லாம் இருக்கீங்கன்னா அப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நிறைய காரியங்களை, ஆழங்களை, இன்னும் வித்தியாசமான கோணங்களை உங்களால் வேதத்திலேருந்து அறிய முடியும். அப்படி நான் வாசிக்கும் போது ஒரு வார்த்தை வந்தது, லைஃப் மேனிஃபெஸ்டட். ஆமென். லைஃப் மேனிஃபெஸ்டட், ஜீவன் வெளிப்பட்டது. அப்போ ஆண்டவரிடத்தில் நான் விசாரித்து இந்த கூட்டத்திற்காக, கர்த்தாவே நீர் எதை சொல்ல வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறீர் என்று நான் கேட்கும் பொழுது கர்த்தர் எனக்கு கொடுத்த, என் உள்ளத்தில் வைத்து என்னை ஏவின வார்த்தை என்னன்னா, கர்த்தர் தன்னை இன்றைக்கு வெளிப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு தரிசனத்தை கொடுக்குறாரு, விஷன் கொடுக்குறாரு. நான் சொல்ல தன்னை வெளிப்படுத்த போகிறார் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு சொப்பனத்தை கொடுக்க போகிறார் நான் சொல்லலை, அதற்கும் மேலாய் கர்த்தர் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். எவ்வளோ வித்தியாசம் இருக்குது, எவ்வளோ மேன்மை அந்த வார்த்தையில் இருக்குது. மேனிஃபெஸ்டட் அப்படின்னா என்னென்னா, கிரியைகளில் கர்த்தர் இன்றைக்கு வெளிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. இதை நான் புரிந்து கொள்றதுக்கு ஒரு சில வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த ஒரு வசனத்தை வாசிச்சோனாலே இப்போ நான் சொல்கிற அந்த தன்னை வெளிப்படுத்தினார் அப்படின்ற அந்த வார்த்தை உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். யாத்திராகம புத்தகம் 6ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நம்ம முதலாவது வாசிக்கலாம். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் ஹல்லேலூயா. இப்போ நான் சொல்றது உங்களுக்கு புரியும்படினா இந்த ஒரு வசனத்தை வைத்து நம்ம புரிந்து கொள்ளலாம். இப்போ ஆண்டவர் மோசேயை சந்தித்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். மோசேயை முதல்ல சந்திச்ச போது அந்த முச்செடியில் சந்திச்சார். எத்தனை பேருக்கு தெரியும்? ஹல்லேலூயா. அந்த முச்செடியில் ஆண்டவர் மோசேயை சந்தித்த போது, மோசே நான் என்னப்பா சொல்லணும், போய் நீர் என்னன்னு அவங்க கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் ஆண்டவர் என்ன சொன்னார்? தன்னை குறித்து நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னார். என்ன சொன்னார்? நீ போய் சொல்லுப்பா, நிறைய பேர் 400 வருஷம் ஆனதுனால இல்லைன்னு நினச்சிட்டாங்க என்ன. அப்படிதானே? காலங்கள் நம்ம ஒரு விஷயத்தை ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது, நீங்கள் உண்மையாகவே இருக்கிறீங்களாப்பா, இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இருக்கிறீங்களா? நிறைய பேர் கேட்பாங்க, உங்களுக்கு கண் இருக்கா, நிச்சயமாக உங்களுக்கு காது இருக்கா, கேட்குறீங்களா, நான் இவ்வளோ கத்துறனே உங்களுக்கு கேட்குதா, என் இவ்வளவு நெருக்கத்தையும் பார்த்து நீங்கள் இருக்கிறீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. ஆனால் கர்த்தர் அன்றைக்கு சொல்கிறார், 400 வருஷத்துக்கு மேலே ஆனாலும் நீ போய் சொல்லு, நான் இருக்கிறேன்னு போய் சொல்லு. ஹல்லேலூயா.
நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு போய் சொல்லு. நான் எப்படி ஆபிரகாமுக்கு இருந்தேனோ அப்படியே இருக்கிறேன், ஈசாக்கு எப்படி இருந்தேனோ அப்படியே இருக்கிறேன்னு போய் சொல்லுன்னு ஆண்டவர் சொன்னார். ஆனால் இந்த இடத்துக்கு 6ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அது இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்னது தன்னுடைய ஜனங்களிடத்துல போய் சொல்லுவதற்கு. ஆனால் இங்கே வரும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நான் எப்படி இருக்கிறேன், நான் யார், தன்னை எப்படி கர்த்தர் மோசேக்கு வெளிப்படுத்த விரும்பினார் தெரியுமா? அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் யெகோவா. ஹல்லேலூயா. இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த வார்த்தை எப்படி இருக்கு அப்படின்னா எல் ஷடாய். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து இந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன் நான். சொல்லுங்களேன், எல் ஷடாய். எல் ஷடாய். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்துல ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு என்ன பண்ணேன்? வெளிப்பட்ட சொல்றாரா? தரிசனமானேன். அந்த வார்த்தை இருக்குங்களா? தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் அவர்களுக்கு அறியப்படவில்லை. ஹல்லேலூயா. 2 வார்த்தை அந்த வசனத்துல முக்கியம். ஒன்று, தரிசனமான ஆனால் அறியப்படலை. ஹல்லேலூயா. தரிசனமானேன் ஆனால் அறியப்படலை. இப்போ என்ன ஆண்டவர் சொல்ல வராரு அந்த இடத்துல? என்ன ஆண்டவரே சொல்றீங்க, எனக்கு புரியலையே. நான் உங்களுக்கு தரிசனத்தை கொடுத்தேன்ப்பா, இன்னும் அவங்க என் ஆக்ஷன்ஸை பார்க்கல. ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் அந்த சர்வ வல்லமை உள்ளவர் எல் ஷடாய் என்ற அவருடைய வல்லமையை பார்க்க. எல் ஷடாய் அப்படின்னா என்ன? எல்லாவற்றையும் அவர் தனி நபராய் நின்று செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அவருக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. நான் சில சகோதரிகள் எங்கள் இடத்துல வந்து பேசும்பொழுது சொல்லுவாங்க, சிஸ்டர், ஆண்டவர் இந்த மாதிரி எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறாரு, எனக்கு சொல்லியிருக்கிறாரு, ஒரு ஆண் பிள்ளை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார், பேரு கூட எனக்கு சொல்லியிருக்கிறார் சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போய் கர்த்தர் எனக்கு வார்த்தை கொடுத்துருக்கிறாரு, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கணவரை தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறாரு சிஸ்டர். ஆனால் ஆண்டவர் சொல்லி 5 வருஷம் ஆச்சு, ஆண்டவர் பேசி 8 வருஷம் ஆச்சு, ஆனால் இன்றைக்கும் என்ன பண்ணல, எனக்கு அந்த வாக்குத்தத்தம் நடக்கலை, எனக்கு இது நடக்கலை. கர்த்தர் சொன்னார், நான் உன்னை உயர்த்துவேன், உன்னை நான் கண்மலை மேல் நிறுத்துவேன்னு சொன்னார், ஆனால் எனக்கு நடக்கலை சிஸ்டர் அப்படின்னு நான் சொல்லும்போது நான் சொல்லுவேன், சிஸ்டர் காலத்துக்காக காத்துருங்க. ஆமென். தேவ சித்தம் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியம் தேவ நேரம். ஹல்லேலூயா. அவசரப்படுறதுனால நம்ம வாழ்க்கையில சில விஷயங்களை இழந்து போவோம், தேவையில்லாத விஷயங்களை வீட்டுக்கு வர வச்சிரும் அவசரப்படுறதுனால. ஆனா கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒரு மனுஷன் காத்திருந்தா கர்த்தருடைய நேரத்துக்கும் காத்திருக்கணும். ஹல்லேலூயா. ஆபிரகாமே உனக்கு பிள்ளை தருவேன்னு சொன்னா அந்த நேரம் வரைக்கும் காத்திருக்கணும். ஆமென். இந்த காத்திருக்கிற ப்ராசஸ் ரொம்ப கடினமாக இருந்தாலும் அந்த காத்திருக்கிற நேரத்தில் கர்த்தர் அநேக பாடங்களை நமக்கு என்ன பண்ணுவார்? கற்றுத்தருவார், நம்மை உருவாக்குவார். அப்படி நான் சொல்லும்போது சொல்லுவேன், ஒரு காலம் வரும் உங்களுக்குன்னு கர்த்தர் கொடுக்கிற ஒரு காலம், உங்களுக்குன்னு கர்த்தர் கிரியை செய்கிற காலம், உங்களுக்காக கர்த்தர் செயல்படுற காலம். அந்த டைம் வந்துருச்சுன்னா ஆண்டவர் உங்ககிட்ட வந்து உனக்கு நான் செய்யட்டுமான்லாம் கேட்கவே மாட்டார். ஹல்லேலூயா. உங்ககிட்டலாம் பெர்மிஷன் கேட்கவே மாட்டார். உங்களுக்கு செய்ய வேண்டியதை காலம் வந்த உடனே அவர் செய்து விட்டு போயிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? என்னுடைய வாழ்க்கையில் நான் காத்திருந்திருக்கிறேன், நல்ல கணவருக்காக, நல்ல ஊழிய வாசலுக்காக, குழந்தைக்காக காத்திருந்தேன். ஆமென். கர்த்தர் எனக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை தேதி போட்டு வருஷத்தை போட்டு என் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறேன். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதுக்கு தாமதம் ஆகும் பொழுது மனுஷர்கள் பேசுகிற வார்த்தையெல்லாம் நம்ம இருதயத்துக்கு வேதனையா இருக்கும். ஆனா ஒன்று சொல்லுகிறேன், கர்த்தருடைய காலம் ஒன்று வந்தது. ஆமென். நான் நிறைய பிரயாணப்படுவோம் ஊழியத்துக்குன்னு, நிறைய இடத்துல இதை சொல்லியிருக்கிறேன். ஊழியத்துக்கு பிரயாணப்படும் பொழுது குழந்தை தாமதித்த உடனே என்ன சொல்லுவாங்க? அனுபவத்தில் இருக்கிற சகோதரிகள் சொல்லுவாங்க, பிரயாணப்பட்டா எப்படி குழந்தை நிற்காது, அப்படிதானே சொல்லுவாங்க. பிரயாணப்படும் பொழுது ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தால் எப்படி குழந்தை நிற்கும், எப்படி உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், கர்த்தர் சொன்னால் கர்த்தர் செய்வார். நான் சொல்லுவேன், ஒரு மேடு பள்ளத்தில் சம்டைம்ஸ் நமக்கு பயமாக இருக்கும்ல, பெண்களுக்கு அது நல்லா தெரியும். இப்போ நம்ம கன்சீவாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு உணர்வு நமக்கு இருந்தால் ஒரு மேடு பள்ளத்தை பார்க்கும்போது பயமாக இருக்கும், வண்டி ஏறும் போது இறங்கும் போது. இப்போ தான் கார் எங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்குறாரு, முன்னாடி கார் கிடையாது, எல்லா வாகனத்திலும் சாதாரணமாக ஆட்டோவில் அப்படி இப்படி ட்ரெயின் பஸ் அப்படி தான் போவோம். அப்போ பிரயாணப்படும்போது ஒரு மேடுலையும் ஆட்டோ ஏறி இறங்கும் போது கொஞ்சம் உள்ளே என்ன இருக்கும், ஐயோ உள்ள பிள்ளை இருந்தா என்ன ஆகும், இப்படி நம்ம பிரயாணப்படுறோமே நிற்காம என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பயம் உள்ள வரும். உடனே பரிசுத்த ஆவியானவர் உடைய உதவியோடு நான் சொல்லுவேன், இந்த மேடு பள்ளமா கர்த்தர் எனக்கு கொடுத்த யூதாவை கலைக்க போகுது. அல்லேலூயா. யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி யோசிச்சு பாருங்க. அப்படிதான் நான் யோசிப்பேன். ஆனா கர்த்தர் சொன்னார், ஒரு காலத்தை வைத்திருந்தார். நான் எதற்காகவும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற தாமதித்து நின்றதே இல்லை. கர்த்தர் சொன்னார், பெர்மிஷன்லாம் கேட்கல. டைம் வந்தது, யூதாவை வெளியே கொண்டு வரணும்னு கர்த்தர் திட்டம் பண்ண அன்னைக்கு கர்த்தர் ஜூடாவை வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா.
எந்த மேடு பள்ளங்களும், எந்த பிரயாணங்களும், எந்த உணவுகளும், எந்த தண்ணீரும் அந்த பிள்ளையை சேதப்படுத்தலை. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இருந்தது. நான் ஒன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் எல்ஷடாயா இன்றைக்கு வெளிப்பட ஆயத்தமாக இருக்கிறார். எல்ஷடானா என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் சர்வத்தையும் தனிநபராய் நின்று உங்களுக்காக செய்து முடிப்பார். ஹல்லேலூயா! அவரே செய்வார், அவர் ஒருவராய் செய்வார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க?